புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வுகளை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களால ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ண முடியாது டாக்டர். டஸ்ட் அலர்ஜி இருக்கும், அடுக்கு தும்மலாக இருக்கும், இல்லைனா வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும், ப்ரீத் பண்ண முடியாது, பஃப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் டைம் ஆனால் ஒரு பயம் வரும், மிட் நைட்டில் இந்த மாதிரி ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது க்ரானிக்காக இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, நாள்பட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன தான் டாக்டர் தீர்வு? அதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்துமா அப்படின்ற கண்டிஷன் எதனால வருது? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்துமானா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ, யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். சளி தொந்தரவுகளாக இருக்கட்டும், இல்லை உடலில் அடிக்கடி ஜுரம் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா சளி தான். இப்போது ஒரு நபருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு கூட வருஷத்துக்கு ஒரு 2லேருந்து 3 முறை சளி பிடிக்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி தொடர்ச்சியாக இந்த சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம முக்கியமாக கவனம் செலுத்தணும். இப்போது ஆஸ்மா அப்படிங்கிறது பெரும்பாலும் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ நம்மளோட அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி நம்ம பரம்பரையில் யாருக்காவது ஆஸ்மா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது நம்ம முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆஸ்மாவாக கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்போ சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சளி தொந்தரவுகள் முறையாக சிகிச்சை எடுக்காமல் விட்டவங்களுக்கு நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்மாவாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஆஸ்மானால பாதிப்பு ஏற்பட்டவங்ககிட்ட நம்ம கேட்கும் பொழுது ஆரம்ப கட்ட நிலையில் எனக்கு மூக்கிலேருந்து நீர் வடிந்தது, இருமல் மூக்கிலேருந்து சளி மாதிரி வரும், மாத்திரை எடுத்தவொடனே எனக்கு சரியாயிடும். இதே மாதிரி எப்போல்லாம் எனக்கு சளி பிடிக்குதோ அப்போல்லாம் நான் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ எனக்கு மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ண தவறு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு சளி ஏற்பட்டிருக்கு, அடுக்கு தும்மல் வருது, நமக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு 10 தும்மல், ஒரு 50 தும்மல் வருது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா உடனே மாத்திரையை போட்டு அதை அப்படியே நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிடும். அதற்கான முதல் காரணம் என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படிங்கிறது அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நோய்க்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கே இப்போது ரீசெண்டாக மாத்திரைகள் எல்லாமே தெரியுது ஓரளவுக்கு. இப்போ மூக்கிலேருந்து நீர் வடியுது, மூக்கிலேருந்து சளி வந்துட்டே இருக்குது, அடுக்கு தும்மலாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நம்ம மாத்திரைகள் போட்டு அப்போதைக்கே சரியாச்சுன்னா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுவே உடலில் அந்த கோழை தங்கி தங்கி நமக்கு சைனஸ் பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு அடுத்து ஆஸ்மாவாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு நபருக்கு நிறைய அலர்ஜிஸ் இருக்குது. அதில் காமனாக பார்க்கக்கூடியது ஒரு டஸ்ட் அலர்ஜி. நிறைய பேருக்கு புகை படும் பொழுது ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணியோ இல்லை பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாசனை முகரும் பொழுதே அவங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க பூக்களோட மகரந்தத்தை முகரும் பொழுதும் இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஒருத்தருக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம எப்போ இருமலுக்கான மருந்துகளோ இல்லை மூக்கிலிருந்து நீர் வடிகிறதுக்கான மாத்திரைகளோ போட்டு நம்ம அதை அப்படியே நம்ம அமுக்கி வச்சுக்கிறோம். அதாவது உடலில் இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு நம்ம சிகிச்சை எடுத்து அந்த நோயை உடலே தங்கும் மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணுறதுனால தான் அந்த சளி தொந்தரவுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம உடலில் தேங்கி அது ஆஸ்மாவாக மாற ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டஸ்ட்டு நமக்கு உடலில் உள்ளுக்குள்ளே போகும் பொழுது நம்ம உடல்லே ஒரு சில மாற்றங்கள், ரத்தத்தில் ஆன்டிஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம உடல்லையே ஒரு மருத்துவம் இருக்குது.
நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிருமியை வந்து உடலிருந்து வெளியேற்றத்துக்காக நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இந்த அடுக்கு தும்மல், மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கு மாத்திரை போட்டு நம்ம எப்போ சப்ரஸ் பண்ணுறோமோ அப்போ தான் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிடும். ஸோ சாதாரண ஆரம்பிக்கக்கூடிய டஸ்ட் அலர்ஜி அது தலையில் வந்து சளி கோத்து நீர் தேங்கி அதுக்கு அடுத்த கட்டம் அதுக்கும் முறையாக சிகிச்சை எடுக்கல அப்படின்னா அது ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. இந்த ஆஸ்மாவுக்கு தீர்வுகள் இருக்கா? நிறைய பேருக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த என்னென்ன நோய்கள் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கே வந்து தெரியுது. இப்போ ஆஸ்மானா என்ன, அது எந்த உறுப்பில் வந்து பாதிப்பு ஏற்படும், இப்போ மூட்டு வலியாக இருக்கட்டும், அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த நோய் நிலை எப்படி இருக்கும், அதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அதற்கான தீர்வுகள் இருக்கா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ ஆஸ்மாவுக்கு நிறைய பேர் வந்து இன்ஹேலர் எடுத்துகிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து நெபுலைசரை வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான். இனிமேல் நமக்கு அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் போல இருக்குது அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு இந்த ஆஸ்மா நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நுரையீரலை தங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்றுவதற்கான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஆஸ்மாவை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். இன்ஹேலர் எடுக்கிறவங்க கூட அதாவது என்ன சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னா, எப்படி நான் ட்ரெஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோமோ எப்பவுமே நம்ம ட்ரெஸ்ஸோடு தான் இருப்போம் இல்லையா, அதே மாதிரி இன்ஹேலரும் என் கூடவே இருக்குது, இதிலே நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே இன்ஹேலரே வச்சுட்டு இருக்கவங்க கூட நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்து நிரந்தரமாக குணமாயிருக்காங்க. பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. டாக்டர், ஆஸ்துமா அப்படின்னு எடுக்கும்போது பிரேக் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த பஃப் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க ரெகுலராக. அது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கு ஓகேவா, இல்லை ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணுறதுனால அதில் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன விஷயங்கள் நமக்கு நடக்குது, எதனால் அதை நம்ம யூஸ் பண்ணோங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம நுரையீரலில் நிறைய சுவாச குழாய்கள் வந்து இருக்குது, நிறைய டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த சுவாச குழாய்களில் கோழை தங்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு ஒவ்வாமையான ஒரு விஷயம், நமக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயத்தினால ஒரு டஸ்ட்டே நமக்கு உள்ளே போகுது, இல்லை ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஏதோ ஒரு கிருமி தொற்று நமக்கு தாக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன பண்ணும், அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சி பண்ணும். அதனால தான் உள்ளேயே வந்து ஒரு மியூக்கஸ் மாதிரி ஒரு கோழை மாதிரி ஒன்று உற்பத்தி பண்ணி அது இருமல் மூலயமாகவும் மூக்கிலேருந்து நீர் வடிகிறது மூலயமாகவும் வெளியேற்றுது. அந்த சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், இருமல் வந்துருச்சு உடனே காஃப் சிரப் நம்ம குடிக்கிறோம், மூக்கிலேருந்து நீர் வடியுது உடனே ஒரு மாத்திரை போட்டு அதை அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எப்போ அரெஸ்ட் பண்ணுறோமோ அப்போது அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த கிருமி பல மடங்கு உற்பத்தி ஆகி நாள்பட்டு போய் நுரையீரலுக்குள்ளே அந்த கோழை வந்து சுவாச குழாய்களை அடைப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆரம்ப கட்ட நிலையிலே மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க போக போக என்ன ஆகும்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணுற வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ நம்ம அதற்காக தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மாற்றம் முதல்ல நமக்கு தெரியும், ஒரு அறிகுறிகளாக தெரியுது அப்படின்னா அதற்குரிய காரணங்கள் என்னங்கிறத அறிஞ்சு அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கிறோம். ஸோ நம்ம அடிக்கடி காஃப் சிரப் எடுக்கிறதுனால அந்த கிருமிகள் நுரையீரலுக்குள்ளேயே தங்கி பல மடங்கு உற்பத்தி ஆகுது. அப்போ ஒரு பக்கம் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுன்னா அதிகப்படியாக மியூக்கஸ் வந்து உற்பத்தி பண்ணி எப்படியாவது அந்த கிருமியை உடலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த காஃப் சிரப் குடிச்சிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா அந்த சுவாச குழாய்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆனதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து அவங்களால உள்ளே மூச்சு எடுக்கவும் முடியாது, வெளியிலையும் விட முடியாது. ரொம்ப ஃபாஸ்டான ப்ரீத் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதை மூச்சு வந்து திணற ஆரம்பிச்சிடும், வேகமாக மூச்சு இழுத்து விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த நெபுலைசரோ இல்லை இன்ஹேலரோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெம்ப்ரவரியாக பிராங்கோ டைலேட்டாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அது பண்ணும். அதாவது அந்த சுவாச குழாய்கள் வந்து அப்போதைக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடும். அது யூஸ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோழையும் அந்த கிருமியும் உள்ளேயே தங்கி இருக்குது, அது வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ ஆரம்ப கட்ட நிலையில் ஒரு நாளைக்கு 2 முறை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 முறை கூட நான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு தூங்கும் பொழுது கூட எனக்கு
இந்த மாதிரி சளி வந்து அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வழிமுறை நல்லதா, இல்லைன்னா அந்த கிருமிகளை முழுவதும் குணமாகுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்து அந்த கோழையை நுரையீரலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நெபுலைசர் நமக்கு தேவைப்படாது. அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வெளியேற்றுவதற்கான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். மருந்துகள் சாப்பிட்டு ஆரம்பித்த உடனேயே அந்த கோழைகள் எல்லாமே கட்டி போய் இருகலாக இருக்கும், வெளியிலேயே வராது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இருமல் வருது ஆனால் சளி வெளியிலே வரமாட்டேங்குது, வறட்டு இருமல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது சளி நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நுரையீரல் ஃபுல்லாகவே க்ளீனாக ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இன்ஹேலரே தேவைப்படாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்தால் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சப்ராமா. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து அழைக்கணும் மேடம். என் பொண்ணுக்கு பேசணும், கேட்கணும். ஓகேம்மா, பொண்ணோட வயது என்ன? பொண்ணோட வயது 20. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 20 வயது ஆகுது மேடம். சரிங்கம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். சரிங்கம்மா. அதுக்கு பீரியட்ஸ் வந்து 2 மாசம் 3 மாசம் இப்படி தள்ளி போய்தான் மேடம் வருது. அதுக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகேம்மா. அது சரியா இருந்துச்சு மேடம். ஆனா வந்து மாத்திரை போட்டனே பீரியட்ஸ் வந்துச்சு. இப்ப 3 மாசம் ஆகுது மேடம், வரவே இல்லை மேடம். ஓகேம்மா, சரிம்மா. சரி, நான் சொல்றதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பார்க்கணும். சரியா? இப்போ திருமணம் ஆயிட்டு இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னாலும், இப்போ பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது, ஒரு 2 மாதம் வரல, 3 மாதம் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அது வந்து ஒருவேளை நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, இயற்கையான முறைகள்லையே மாதவிலக்கு வர மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும். இப்போது மாத்திரை போட்டால் எனக்கு பீரியட் வருது, மாத்திரை நிப்பாட்டினா அப்படின்னா எனக்கு அன்னையிலேருந்து பீரியட்ஸே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடல் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். எப்பவுமே வந்து செயற்கையாக ஒரு தூண்டுதல் மூலயமாக மாத்திரை போட்டு நம்ம அது ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் நம்ம மாதவிலக்கு ஏற்பட்டோம் அப்படின்னா இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம உடம்பே வந்து நிப்பாட்டிக்கும். இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாகவே நமக்கு காலையில் எழுந்தோன்னே மோஷன் போகணும். அப்படி மோஷன் போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தண்ணி குடிக்கணும், நீர் காய்கறிகள் எடுத்துக்கணும், நார் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், கீரை பழங்கள் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். முறையாக வாக்கிங் வந்து போகணும். ஏன்னா குடல் பகுதி அசைஞ்சாதான் நமக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே மோஷன் கிளியர் ஆகிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மருந்துகள் எடுத்து மோஷன் போகிற மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்போது நம்ம பாடி, நம்ம மைண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வேறு ஒன்று பண்ணுது அப்படின்றதுக்காக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அந்த பயாலஜிக்கல் கிளாக்குன்னு நம்ம பாடியிலே இருக்குது. ஸோ இயற்கையான ஒரு விஷயத்த நம்மளே மருந்துகள் எடுத்து நம்ம செயற்கையான பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதை திரும்பவும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் மருந்துகள் எடுத்து மாதவிலக்கு ஏற்படுறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என்ன மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். ஹார்மோன் மாத்திரைகள் மோஸ்ட்டாக வந்துட்டு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸ் டேப்லெட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாத்திரைகள் எடுத்து மாதவிலக்கு ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இம்மீடியட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். மூலிகை மருந்துகள்லேயே இந்த நீர்க்கட்டி இயற்கையான முறைகளில் மாதவிலக்கிலே வெளியில் கொண்டு வர முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான ஒரு மூலிகை தைலம் வந்து கொடுக்குறோம். அந்த தைலத்தை காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரமில் ஒரு 3-5 சொட்டு கலந்து எடுத்துக்கும் பொழுது இந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே ரப்சர் ஆகி மாதவிலக்கிலே அவங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ச்சியாக 3-6 மாத காலம் மூலிகை சிகிச்சை முறை எடுத்த பிறகு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீர்க்கட்டி நார்மல், ஓவரிஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது
அப்படின்னு வரும். அதே மாதிரி ரெகுலரான பீரியட்ஸும் வர ஆரம்பிக்கும். எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் முழுமையாக குணமாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாதம் நடக்கக்கூடிய பீரியட்ஸும் நமக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 85க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடிய கிளைகளை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லலாம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அம்மா நாங்க சேலம்ல இருந்து கால் பண்றோம். பேர் வந்து பிரியாங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாக்காக கேட்கணும். முட்டி வலி இருக்கு அவங்களுக்கு. ஓகே, அம்மாவோட வயது இருக்குங்க அவங்களுக்கு. அம்மாவோட வயது என்ன? ஒரு 45 வயசு இருக்குங்க. 45. 5 வருஷமா இருக்கு முட்டி வலி? ஆமாங்க, 5 வருஷமா இருக்கு. ஓகே, பேசலாம். மருந்து எடுக்கும் போது நல்லா இருக்கு. மெடிசன் திக்கிட்டாங்க அப்படின்னும் போது வலி வந்து அவங்களுக்கு திரும்ப இதுவா இருக்கு. ஓகேமா, என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க? அலோபதி மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேமா, வலி மாத்திரை எடுத்துக்கிறாங்களா? எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகேமா. ஒரு முட்டுல மட்டும் வலி இருக்குங்களா, 2 மூட்டுலயும் வலி இருக்கா? இல்ல, ஒரு 2 இயர்ஸா ஒரு முட்டியில மட்டும்தான் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க, 2 முட்டியுமே வலிக்குதுன்னு சொல்றாங்க. சரிம்மா. இப்போ மாதவிலக்கு அவங்களுக்கு முறையா இருக்குங்களா? இல்ல, அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2 முறை அந்த மாதிரி ஆகுது. ஓகேம்மா, அதற்கான என்ன காரணங்கள்னு பாத்தீங்களா? இல்ல, அதுக்கு எதுவும் பார்க்கல. சரி, ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கவனிங்க. இந்த மாதவிலக்கு, அதாவது ரெகுலரான மென்சஸ் அப்படிங்கிறது என்னன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரெகுலராக ஒரு மாதத்திற்கு, அதாவது 28 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் வந்து மென்சஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கணும். அந்த 3 டேஸ் பீரியட்ஸ் கூட நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. எனக்கு 3 நாள் கரெக்டாக ஆகும், ஆனால் அந்த 3 நாளில் ரொம்ப அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 8 நாள் ஆகும், 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மாதத்தில் 2 முறை மென்சஸ் வருது, இல்லை மாதம் ஃபுல்லாகவே எனக்கு மென்சஸாக தான் இருக்குது, ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் டெய்லியுமே வந்து எனக்கு ஒரு சில சொட்டுகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மாதவிலக்கில் ஒரு சில கோளாறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 28 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு மாதத்திற்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 நாட்கள் வரைக்கும் நார்மலான ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அது ஹெல்த்தியான ஒரு மென்சஸ். அதை தாண்டி இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா பேசிக்காக ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கணும். நம்ம கர்ப்பப்பைக்கு உள்சுவரில் நமக்கு தடிமானம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான இரத்தப்போக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ 45 வயதில் முட்டு வலி வருது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் காமன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான என்ன காஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு மூட்டு வலிகள், தேய்மானம் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த இரத்தப்போக்கு அதிகமாக போகிறதுனால வீக் ஆகிறதுனாலையும் நமக்கு மூட்டு வலி வரும், அந்த காரணங்கள் ஏதாவது இருக்கா, வெயிட் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து இந்த உதிரப்போக்குக்கான மருந்துகளும் இந்த எலும்பு தேய்மானத்துக்கான மருந்துகளும் வந்து கொடுப்பாங்க. பொதுவாகவே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு 5லிருந்து ஒரு 8 நாட்கள் வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யாருக்கா கேக்குறீங்க? தங்கச்சி ஃப்ரெண்டுக்கு கேக்குறீங்களா? தங்கச்சிக்காக கேக்குறீங்களா? சரிம்மா, நீங்க யாரு கேக்குறீங்களோ உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சத்தமா கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒட்டனை அடிச்சு சுத்தம் பண்ணாலே ரொம்ப சிம்பிள் சளி வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, எத்தனை நாளா இது மாதிரி இருக்கு? இது ரொம்ப நாளாவே இருக்கு. நான் இது எதுவும் இது பண்ணிக்கிறது இல்லை, அப்பப்போ மாத்திரை மட்டும் போட்டுக்கணும். சரிங்கம்மா, வேற என்ன தொந்தரவுகள்லாம் இருக்கு? வேற அதான் சளி மட்டும், சளி தும்பல் அடிச்சு ஏற்படும். ஒட்டனை அடிச்சு ஸ்க்ரீன் பண்ணாலே இந்த மாதிரி எனக்கு வந்துடும். சரிம்மா, ஓகே.
இதற்கு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தணும். உங்களுக்கு ஒரு டஸ்ட் படும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. இது வந்து காமன் தான், நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்கும். நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும்பொழுது மாஸ்க் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். மோஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமானதுக்கப்புறம் நம்ம இந்த வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம். அது நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன துகள்கள் வந்து இருக்கும், டஸ்ட் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் முகரும் பொழுது நமக்கு உங்களுக்கு அது ஒவ்வாமையாக இருக்கிறதுனால அடிக்கடி வந்து இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வீடை வந்து நம்ம பெருக்கி க்ளீன் பண்ணுறதோட ஈரத்துணி போட்டு துடைக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸையும் வந்துட்டு நல்லா நம்ம அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த கட்டம், உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷனும் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து திப்பிலி அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தெரியும். இப்போ அடுக்கு தும்மல் இருக்கிறவங்களுக்கு மூக்கிலேருந்து நீர் வடையுது, தொண்டை பகுதியில் அந்த சதை வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி சளி வெளியில் வரும் பொழுது ஒரு கோழை மாதிரி வர ஆரம்பிக்குது, அதோட நிறமும் வந்து மாறி இருக்குது, ஒரு சிலருக்கு மஞ்சளாக இருக்கும், ஒரு சிலருக்கு பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த மாதிரியான எல்லா அறிகுறிகளுக்கும் இந்த திப்பிலி அப்படிங்கிற மூலிகை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி நாக்கில் தடவி நல்ல சுவைச்சி வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் காரமாக இருக்கும். அந்த காரத்தன்மை நமக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வலிகளுக்கு எல்லாமே ஒரு இதமாக இருக்கும். ஸோ டெய்லி காலையிலையும் நைட்டும் 2 வேளை இதை சாப்பிட்டுட்டே வாங்க. சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு கார்கிள் பண்ணுங்கள். வாய் வந்து கொப்பளிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு தொண்டை பகுதிகளும் கிருமிகள் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வாரத்தில் 2 முறை வேதி பிடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை பண்ணணும். இதுக்கு அப்புறமா முறையாக ஒரு 3 to 6 மாத காலம் வரைக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா மீண்டும் வராமல் இந்த பிரச்சனையை பார்த்து கொள்ளலாம். என்ன மாதிரியான சிகிச்சை முறை இந்த சைனசைட்டிஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு சைனசைட்டிஸ்னால் என்ன, நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து சளி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து சைனசைட்டிஸ். ஸோ இந்த சைனசைட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம தலைப்பகுதிகளில் ஒரு காற்று அறைகள், 4 விதமான காற்று அறைகள் இருக்கும். அதில் இந்த டஸ்ட்டு போய் படியும் பொழுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் வந்து ஒரு மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சளி மாதிரி ஒரு திரவத்தை வந்து இயற்கையாகவே உற்பத்தி பண்ணி அந்த டஸ்ட்டை வந்து வெளியேற்றத்துக்கான வழிமுறைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் மாத்திரைகள் போட்டு இருந்துகிட்டே இருந்திருக்கீங்க. அப்போது பல வருஷமாக இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சைனஸில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிற மாதிரி மருந்துகள் வந்து கொடுப்போம். அதுக்கு அடுத்து திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்காக உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தணும், ராஜ உறுப்புகளை வலுவடையத்துக்கான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளேயே முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். திரும்பவும் வராமல் பார்த்து கொள்ள முடியும். எதனால் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க முடியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடலில் தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்கான முறைகள் தான் நம்மளுடைய மருத்துவமனையில் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு நோயாளி நம்மளோட மருத்துவமனைக்கு வரும் பொழுது எந்த பிரச்சனையும் வேணா இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், ஆஸ்மா, சோரியாசிஸ், சைனசைட்டிஸாக இருக்கட்டும், நீர்க்கட்டியாக இருக்கட்டும், இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, உடலில் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து கழிவு நீக்கு சிகிச்சை தான் நம்ம கொடுக்குறோம். அதை கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறை அளிக்கிறோம். ஸோ அதில் உடலில் பல வருஷமாக தங்கியிருக்க அழுக்குகள் எல்லாமே வெளியில் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போவே வந்து அவங்களுக்கு 80% நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கழிவு நீக்கு சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, நிறைய வந்து எனக்கு இந்த 20 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்லேயே எனக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ அதை நம்ம முறையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே பேஷண்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரத்தம் வந்து சுத்தமாக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ கோலான் ஹைட்ரோதெரப்பி நம்ம ஃபஸ்ட்டு சிகிச்சை முறையாக அளிக்கிறோம். அதுக்கு அடுத்து உடலில் இருக்கக்கூடிய வாத பித்தம் கபம் இது வந்து நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் அளிக்கிறோம். அதாவது சைனஸில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வெளியேற்றத்துக்கான மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம்.
ஸோ மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 7லிருந்து 10 நாட்களுக்குள்ளேயே நல்ல முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளும் நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல கம்ப்ளீட்டான ஒரு கியூர் வந்து கிடைக்கும். ராஜ உறுப்புகளை வலுவடைகிறதுக்கான மருந்துகள் மேற்கொண்டு ஒரு 3 மாத காலம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 6 மாத சிகிச்சையில் மாதம் புகை சிகிச்சையும் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுக்குறோம். ஒரு சிறப்பான மூலிகை தைலங்களில் மூக்கில் வந்து 2 துளிகள் விட்டு முகத்தில் வந்து வர்ம புள்ளிகள் வந்து இருக்குது, அங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து அந்த அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த மியூக்கஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வெளியில் வரக்கூடிய சிகிச்சை முறைகள் அளிக்கிறோம். ஸோ உள்ளுக்கு மருந்துகளும் வெளியில் நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சையும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடிய மருந்துகளும் ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மருந்துகளும் எடுக்கிறதுனால கம்ப்ளீட்டாக இந்த சைனசைட்டிஸ் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் சைனசைட்டிஸ்க்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்கிறாங்க. பல வருஷமாக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ்க்கு நம்ம ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது நேசல் பாலிப் இருக்குது, மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சு காணப்படுது, இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற நோயாளிகள் கூட நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து மருந்துகள் எடுத்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த சைனசைட்டிஸை நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு குணப்படுத்தியிருக்கோம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த திப்பிலி பொடியும் தேனும் கலந்து எடுத்துக்கோங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், காஞ்சிபுரத்துல இருந்து பத்மாவதி பேசுறேன். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? 33. ஓகே, உங்களுடைய கேள்வி என்னவோ கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். ஓகேம்மா. அதுல இருந்து கால் வந்து பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஓகேம்மா. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுல வந்து ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அப்ப கூட வலி போல. சரி. அப்புறம் 1 வருஷம் வந்து விட்டுட்டேன், பிசியோதெரபி போக சொன்னாங்க. சரிங்கம்மா. பிசியோதெரபி போய் கூட வலி இல்லைங்க மேடம், அப்படியே ஜாஸ்தியா தான் இருக்கு. கெண்டைக்கால் சாதெல்லாம் பயங்கரமா வலி இருக்குது. சரிம்மா, வீக்கம் இருக்கா? வீக்கம் இல்லை மேடம், கண்டைக்கால் சதையில தான் கொஞ்சம் வீக்கமா இருக்கு, மடக்கவே முடியல காலு. சரிம்மா, ஓகே, பயப்பட வேண்டாம், இதை நம்ம சரி பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பொதுவாகவே நமக்கு ஒரு உடம்புல வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு அப்படின்னா வலி மாத்திரை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதற்கான காரணங்கள் என்ன, அந்த வலிக்கான காரணங்கள் என்ன, சத்து குறைபாடா இருக்கா, முக்கியமாக கால்சியம் சத்து குறைவா இருக்கும் பொழுது ஈஸியாக வந்து எலும்புகள் எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். இடுப்பெல்லாம் வலிக்கும், தோள்பட்டை கழுத்து வலி இருக்கும், இடுப்பு எலும்புகளில் வலி இருக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன மூட்டுகள்லையும் வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்சியம் சத்து குறைவாக இருக்கும்பொழுது எல்லா எலும்புகள்லையுமே ஒரு வலி வந்து இருக்கும். அதனால தான் எடுத்த உடனே என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்துட்டு உடனே ஒரு கால்சியம் மாத்திரை வந்து எடுத்துப்பாங்க. கால்சியம் மாத்திரையும் வருஷக்கணக்காக எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம உணவுலையும் கால்சியம் இருக்கும், மாத்திரையாகவும் கால்சியம் எடுத்தோம் அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இயற்கையான முறைகள் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம சரி செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன காரணம், பெண்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெகுலரான பீரியட்ஸ் இருக்கா, வெயிட் எப்படி இருக்குது, எதனால இந்த தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது நீங்கள் கீழே விழுந்ததுனால ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை வந்து வலுவடைகிறதுக்கான மூலிகை மருந்துகளும் அதற்கான உடல் பயிற்சிகள் இருக்குது, நிறைய ஆசனாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 to 6 months நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அது எல்லாமே ஜவ்வு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும், வலி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி வலி மாத்திரைகள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா லிவர் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்பொழுதுக்கு நீங்கள் மூசாம்பரப்பற்று அப்படின்னு ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி வெளிப்பிரயோகமாக பேக் மாதிரி போடுங்க. இது வந்து உங்களுக்கு வலிகள் நல்லா குறையும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே லெகமெண்ட் டேர் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து லேசான ஒரு வீக்கம் வந்து இருக்கும். அது எல்லாமே இந்த பற்று போடும் பொழுது நல்லாவே கிளியராக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை காஞ்சிபுரம்லேயே இருக்குது. ஸோ அங்கே நேரடியாக போய் பாருங்கள்.
நீங்கள் போகும்பொழுது எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுப்பாங்க. என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லி கொடுப்பாங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம், உங்கள் பேர் சொல்லலாம். லைனில் இருக்கீங்க, நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், டிவி பார்க்காதீங்க. ஓகே ஓகே டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் டைம் யார் கால் பண்ணாலும் டிவி பார்த்து பேசாதீங்க, நீங்கள் லைனில் தான் இருப்பீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ ஆஸ்துமா பற்றி பேசும்போது இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறது அடிக்கடி நடக்குது. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா வந்து மைல்டு டஸ்ட்டு கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுது. என்ன காரணம் டாக்டர்? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகமாக வச்சுக்கணும். எப்பவுமே அதான் ஹெல்த்தியாக, ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே டஸ்ட் மட்டும் கிடையாது, எந்த விதமான நமக்கு தொற்றும் வந்து வராமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போது இது எல்லாமே அலர்ஜிஸ் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு உணவு அலர்ஜியாக இருக்கலாம். குறிப்பாக அசைவ பிரியராக இருக்கிறவங்க கடல் உணவுகள் எடுத்ததுக்கு அப்புறமா உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அது நல்லா நோட் பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலருக்கு புகை அலர்ஜியாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் முறையாக இல்லை அப்படிங்கிறதான் குறிக்குது. ஸோ அதற்காக நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் முறையான மூலிகை மருந்துகளும் எடுத்துக்கணும். நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல தாய்ப்பால் குடித்த ஒரு 2.5 to 3 வருஷம் வரைக்கும், நல்ல அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 2.5 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் குடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அது பேசிக்லேருந்து நம்ம அவங்க ஹிஸ்ட்ரியை கேட்டோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உணவு முறைகள்லேயே நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் பிராணாயாம பயிற்சி மூலயமாகவும் நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே கிளியர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, யாருக்கா? ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய வயது என்னமா? 52 மேடம். ஓகே, உங்க கேள்வி என்னவோ கேட்கலாம். எனக்கு சுகர் பிபி இருந்தது மேடம். 3 மாசத்துக்கு சுகர் பிபி தான் இருந்தது. டெஸ்ட் பண்ணேன், மாத்திரை ஹையா இருக்குது, மாத்திரை சாப்பிடுங்கன்னாங்க. 3 மாசம் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறேன். சுகர் வந்து பார்டர்ல தான் இருக்குது, மாத்திரை எல்லாம் வேண்டாம், நீங்க கண்ட்ரோலா இருந்துக்குங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு பாதம் வந்து கீழே வச்சா பலூன் மாதிரி இருக்கு. ஓகேமா. இப்போ அப்புறமா யூரின் போற இடத்துல ஒரே அமைச்சலா இருக்கு மேடம். முன்னாலே எனக்கு ஒரு 10 நாள் அப்படிதான் இருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அது மாதிரி இருக்கு. சரி, நீங்க சுகரோட அளவு தெரியுமா? டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம். எவ்வளவு இருந்தது? சாப்பிட்ட பிறகு 100 இருந்தது மேடம். சரிங்கம்மா. சாப்பிடாத முன்ன. சரி, இப்போ சொல்றேன் இருங்க மேடம். சரிம்மா, நான் சொல்றத கவனிங்க, சரியா? இப்போ இந்த பாதம் வந்து பலூன் மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு வந்து எனக்கு கால் நடக்கும்போது எங்க கால் வைக்கிறனே தெரியல, மறுத்து போகுது, ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நமக்கு யூரின் போற பாதைகள்ல நமைச்சல் வந்து இருக்கும். இது எல்லாமே சர்க்கரையுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கறதான் குறிக்குது. இதுவும் வந்து அறிகுறிகள் தான். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் காலுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு காலில் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி காலுக்கான முயற்சிகள், அதாவது ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், இல்லை மாத்திரைகள், வலி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதற்குரிய ரூட் காஸ் என்ன அப்படின்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் தான். ஸோ சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அறிகுறிகள் எல்லாமே கிளியராக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுகர் வந்து ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் ப்ராண்டில் எவ்வளோ இருக்குது, இப்படி தான் பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து செக் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். எனக்கு சாப்பிட்ட பிறகு 100 தான் இருந்துச்சு, சாப்பிட்ட பிறகு ஒரு 150க்குள்ளே தான் இருக்குது, இல்லை 200 தாண்டி எனக்கு போகாது, பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறோம். முறையான ட்ரீட்மெண்ட் ஓட சேர்ந்து முறையான பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். யூரின் சுகரை நம்ம மறந்துட்டோம். யூரின்லேயும் சுகர் லீக் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எப்படி எடுக்கணும், ஒரு சர்க்கரை நோயாளிகள் ஒரு ரத்த பரிசோதனை எப்படி எடுக்கணும் அப்படின்னா,
வெறும் வயிற்றுல ஒரு சாம்பிள், ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணும், யூரினும் கொடுக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்கணும், திரும்பவும் யூரின் சுகர் கொடுக்கணும். யூரின் சுகர் கொடுக்கணும். ஸோ பிளட்லேயும் சுகர் பார்க்கணும், யூரின்லேயும் சுகர் பார்க்கணும். இதுக்கு அடுத்து புரோட்டீன் லீக் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட்டும் பார்க்கணும். ஆல்புமின் அப்படிங்கிற டெஸ்ட்டும் நம்ம பார்க்கணும். இதுதான் முறையான டெஸ்ட்டு. 3 மாதத்தோட ஆவரேஜ் HbA1c சொல்லக்கூடிய டெஸ்ட்டு. இது நம்ம பார்த்துட்டு இதில் கண்ட்ரோலாக இருக்கும், எவ்ரிதிங் நார்மல், யூரினில் சுகர் போகலை, HbA1c 6க்குள்ளே இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரோஸ்பிராண்டைலும் நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்னு அர்த்தம். இதை தாண்டி நமக்கு யூரினில் புரோட்டீன் ட்ரேஸ்ன்னு இருக்கலாம், இல்லை யூரினில் சுகர் வந்து 1+, 3+, 4+ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கண்டிஷனில் இப்போ இருக்கீங்கன்றதை ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுக்கடுத்து உணவு முறைகளில் கவனம் செலுத்தணும். அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, நொறுங்க தின்றால் 100 வயது. சர்க்கரை நோயாளிகள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே எல்லாருமே நம்ம சாப்பிட்ற ஒரு புடி வாய் சாதமும் நல்லா மென்று உமிழ்நீர் மாதிரி கலந்த பிறகு, எச்சையோட கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ளுக்கு விழுங்கணும். ஸோ உமிழ்நீரோட கலந்த பிறகு நமக்கு அங்கே ஒரு மெட்டபாலிசம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த செரிமானம் வந்து முறையாக நடக்கணும் அப்படின்னா நல்லா மென்று வந்து சாப்பிடணும். ஸோ சரியான நேரத்தில் பசித்த பிறகு இயற்கையான கைக்குத்தல் அரிசியிலிருந்து நம்ம உணவுகள் எடுத்துக்கணும். மில்லட்ஸ், இப்போது நிறைய தானிய வகைகளில் உணவுகள் வந்து நீங்கள் அதிலே வந்து எடுத்துக்கணும். குக்கர் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள். சாதம் எல்லாமே வடித்து வந்து எடுத்துக்கோங்க. கசப்பு சுவை உள்ள மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் போது சர்க்கரை அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் ஒரு சிறப்பான டானிக் மட்டும் கொடுக்குறோம். காலையில் 30 ml, நைட்டு 30 ml சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வந்துடும். யூரின் சுகர்லாம் 4+ இருக்கிறவங்க நார்மல், நெகட்டிவ், நில்லுன்னு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் ரிப்போர்ட்ஸோடு நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வருவாங்க. நல்ல சிகிச்சை முறைகள் இதுக்கு இருக்குமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். இனிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பிரிஸ்க் வாக்கிங், 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரமில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரடியாக போய் பார்க்கலாம். மருத்துவர் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து நீங்கள் சுகருக்கு மருந்துகள் எடுத்து ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த மதப்பு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். யூரின் போகிற இடத்துல உங்களுக்கு அரிப்பும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெளிப்பிரயோகமாக திரிப்பலா வந்து கஷாயம் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்பொழுதுக்கு இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளுக்கு மருந்துகள் எடுத்தால் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காம பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, பேசுங்கம்மா, நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? வணக்கம் டாக்டர்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க பேர் என்ன, உங்க வயது என்ன? எனக்கு பேரு ஜெய்சூன்வி. சரிங்கம்மா. வயசு 64 வயசு ஆகுது. சரிங்க. காலு ரொம்ப வலிக்குது, பாலக்காலு. கால ஊன முடியல. சரிங்க. அப்புறம் வந்து அடிக்கிறது கொஞ்சம் சுருங்கிட்டா புண்ணா இருக்குமா. ரொம்ப பெருசா அதோட ஸ்டாண்டில் ஹேண்டில் பண்ணேம்மா. சரிங்கம்மா. ஹேண்டில் பண்ணி வாஞ்ச பண்ணோம்னா ரொம்ப வலிக்குதுமா. அந்த காலு நரம்பெல்லாம் ரொம்ப இழுக்குது, பெண்டசெல்லாம் ரொம்ப இழுக்குது நைட்டுல. சரிம்மா. செருப்பு மாட்ட முடியல. ஓகேம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. ஓகேம்மா. வீக்கமா இருக்கா? காலு பாதகாலி வீக்கமா இருக்கு. வீக்கமா இருக்கு. சரிம்மா. வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? சுகர் இருக்கா? சுகர் இருக்குமா. ஓகேம்மா. வேற எதுக்கெல்லாம் நீங்க மாத்திரை எடுத்துக்கிறீங்க? சுகர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம். சரி, ஓகே. சரிம்மா, நான் சொல்றது வாங்கி போடுறேம்மா, ஸ்டாண்டில தான். சரிங்கம்மா, நான் சொல்றது கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்றது கவனிங்க. இந்த கால் வீக்கத்தை குறைச்சிட்டாலே உங்களுக்கு வலி வந்து குறைஞ்சிரும். ஸோ கெட்ட நீர் எதனால உற்பத்தி ஆகுது, கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, உங்க உடல்ல இருக்கக்கூடிய உப்பு தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியேறிச்சா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கா, ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கா, இப்போது வேறு இருதயத்துக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கும்பொழுதும் கால் வீங்கும். அது மாதிரி கிட்னியில் உப்பு சத்துக்கள் ஏதாவது தங்கி இருந்ததுனாலும் நமக்கு கால்கள் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னால இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மருந்துகள் எடுத்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் செப்பலே போட முடியல, நைட்டு தூங்கும் பொழுது கூட எனக்கு எந்த உணர்வுமே இல்லை, கால் அசைச்சா கூட என்னால் கால் அசைக்கிறோமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக ஆரம்பிச்சிடும். ஸோ புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் ஆறலை அப்படின்னாலும் அதனாலையும் ஸ்வெல்லிங் அந்த வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, அந்த புண்ணுனால இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் வீக்கம் வந்து இருக்கும். ஸோ ஒரு முறை நேரடியாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு சுகரும் இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது, இந்த மாதிரி ஆஞ்சியோவும் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் ஒரு முறை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வுகள் கொடுக்க முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அனைத்து விதமான நோய்களுக்கும், சர்க்கரை நோயாக இருக்கட்டும், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, நீர்க்கட்டி, மாதவிலக்கில் பிரச்சனை, குறிப்பாக ஃபைப்ராய்ட்ஸ்க்கு நிறைய பேர் அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. மூட்டு வலி அப்படின்னாலே ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். அதை நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பக்க விளைவுகள் பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. சாதாரணமாக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ்க்கு நம்ம அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறோம், நேசல் பாலிப் இருக்குன்னு சொல்லி அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம். எல்லாத்துக்குமே இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய உடம்பு எப்பவுமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான். அதனால் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளை நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகள் கொண்டு எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவில் 6 மாநிலங்களில் 85க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நீங்கள் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டாம். நன்றிமா அழைத்தமைக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு வந்து ஆஸ்துமா அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம உடம்புல வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்ற விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். டஸ்ட் அலர்ஜி ஏன் அடிக்கடி வருது, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னாலே எந்த நோயுமே நம்மளை வந்து அண்டாத நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.